அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். ஒன் பாட் ரெசிபி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாவும் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டே 1 அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம சாப்பாடு அரிசி இருக்குல்ல, அது வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுலேயே 1/2 கப் வந்து துவரம் பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் அதில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அது கூடவே வந்து ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு, பட்டை சும்மா ஒரு 1/2 இன்ச்சு, 2 லவங்கம், 1 ஸ்பூன் மல்லி, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அளவெல்லாம் நான் சின்ன ஸ்பூன் காட்டினேன் இல்லையா, அதில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் 3லேருந்து 4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனேயே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து ஒரு 15 எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு வந்து ஒரு 10 இலை கருவேப்பிலை பிச்சு போட்டுட்டு 2 வரமிளகா, அது கூடவே வந்து ஒரு 2 தக்காளி, சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க, இல்லை ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளியே போதும். இப்போ அந்த தக்காளியெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். இப்போது இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து 1 கப் அரிசி, அரை கப் வந்து துவரம் பருப்பு எடுத்துருந்தோம் இல்லையா, இப்போ வந்து 3 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு. இப்போது இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது கூட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் காட்டியிருக்கேன் இல்லையா குட்டி ஸ்பூன், அந்த அளவு தான். கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா அதில் அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கொரகொரப்பாக, அதையும் இதில் ஆட் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது இந்தளவுக்கு நல்லா கொதி வந்தோடனே நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரிசியும் பருப்பையும், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரிசி பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் நான். இப்போ 1 பாட் ரைஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி போட்டதுக்கப்புறம் 1 கல் உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்து விசில் விட்டு வரப்போ கரெக்டாக இருக்கும் உப்பு. இப்போது இது கூடவே வந்து நான் அரை ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூனாக கூட சேர்த்துக்கலாம். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவேங்கிறதுனால அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது வந்து உப்புமே கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு, உப்புமே போட்டுட்டு அதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. இந்தளவுக்கு நல்லா கொதி வந்தோடனே குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எப்பயும் போல் சாப்பாடுக்கு விசில் விடுவீங்க இல்லையா, அந்தளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் குக்கருக்கு நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துட்டு இதில் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பூ, துருவின தேங்காய் இருக்குது இல்லையா, அது போட்டுட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே வந்து கொத்தமல்லி தழை இருக்குது இல்லையா, அதையும் போட்டுட்டு இது கூட வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அது ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது. டே 2 1 பாட் ரசம் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை. இந்த காம்பினேஷன் எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு கிளாஸ் ரைஸ் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் துவரம் பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். புளி ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ், குட்டி எலுமிச்சைப்பழம் சைஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 குட்டி தக்காளி, கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை தழை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அது கூடவே 2 வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போது சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4, 5 பல்லு பூண்டு அப்படியே தோலோடையே போட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம். நான் இந்த குட்டி ஸ்பூன் காமிச்சேன் இல்லையா, அதில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க போதும். இப்போ ஒரு குக்கரில் 4, 5 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு, நான் ஒரு சின்ன ஸ்பூன் காட்டினேன் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு, அதில் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு, அது கூடவே பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுட்டு, சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு, 2 வரமிளகா போட்டுட்டு, அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி போட்டுட்டு, ரொம்ப வதக்கணும்லாம் இல்லை, லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு, இதையும் ரொம்ப வதக்கணும்லாம் இல்லை, லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றிட்டு, அது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, நம்ம 1 கப் வந்து ரைஸ் எடுத்திருந்தோம் இல்லையா, இதுக்கு வந்து நான் 3 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ரசம் சாப்பாடு வந்து குழஞ்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல, அதனால நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப லைட்டாக உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணி விட்டுட்டு, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொத்தமல்லி தழை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் மேலே போட்டுட்டு, இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியும் அதில் போட்டுட்டு, நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது அது விசில் வரத்துக்குள்ளே உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு தான் நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஒரு 4, 5 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு, சோம்பு 1/2 ஸ்பூன், பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு தட்டின பூண்டு ஒரு 4, 5 போட்டுட்டு, அதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் அதில் போட்டுட்டு, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொத்தமல்லி தழை தூவிட்டு, அதை க்ளோஸ் பண்ணி சிம்லேயே வந்து வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடும் பொட்டேட்டோ ஃப்ரை. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர் சாப்பாடுக்கு, ரசம் சாப்பாடுக்கு இதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்மிலே வச்சுட்டு அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமையும் இருக்கும். இப்போது இந்த சைடு ரசம் சாப்பாடுமே ரெடி ஆயிடுச்சு. குக்கர்லேருந்து ப்ரெஷர்லாம் போயிட்டு, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மேஷர் இருக்கு இல்லையா, அதை வச்சு இது நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியலுமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டே 3 பாசிப்பயிறு சாதம். பாசிப்பயிறு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் 1/2 கிளாஸ் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ பாசிப்பயிறு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, 1/2 கிளாஸு, அந்த கிளாஸ்லேயே வந்து 1 கிளாஸ் சாப்பாடு அரிசி எடுத்து இந்த தண்ணியிலேயே போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்னு பார்க்கலாம். 10 பல்லு வெள்ளை பூண்டு, இஞ்சி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம், 3 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டாலும் போடலாம், இல்லை நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தாலும் போடலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம், அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சியில் இருக்க தோல்லாம் சொரவிட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு குக்கரில் கடலெண்ணெய் ஊற்றிட்டு, 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, இஞ்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஞ்சி வந்து அப்படியே முழுசாக போட பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் இந்த இஞ்சி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போ இது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி போட்டுட்டு, இது கூடவே உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு, இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தோடனேயே நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா பாசிப்பயிரையும், அரிசியும், அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம இதில் வந்து நம்ம 1 கப் அரிசி, 1/2 கப் வந்து பாசிப்பயிறு எடுத்திருந்தோம் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம 3 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். சைடில் நான் வந்து எக்குமே பாயில் பண்ண வச்சுருக்கேன். 3 விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷர்லாம் போயிட்டு நான் குக்கருமே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்பவே சூப்பராக புல புலன்னு வந்துருந்துச்சு. Day 4 பீட்ரூட் புலாவ் அண்ட் காலிஃப்ளவர் 65. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் போட்டு கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். பீட்ரூட் வந்து சொரவாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பாக்ஸாக. இப்போ ஒரு குக்கரில் 4-5 ஸ்பூன் கடலெண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு, நெய்யும் காஞ்ச உடனேயே அது கூட இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, நான் இது எல்லாமே சின்ன சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு 4-5 மிளகு போட்டுட்டு, ஒரு 2 பெரிய வெங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பூண்டு 2 ஸ்பூன், இஞ்சி 2 ஸ்பூன் போட்டுட்டு, அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட்டு, அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு, இது கூடவே கொத்தமல்லி தழை கொஞ்சம், புதினா தழை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரிசி, அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சைடில் காலிஃப்ளவருமே சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதில் மசாலாலாம் போட்டுட்டு சைட் பை சைடு அப்படியே காலிஃப்ளவர் 65யும் பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பீட்ரூட் புலாவ் செய்கிற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்ஷினுக்கு வந்து ரெட் கலர் டே செலிப்ரேஷன். ஸோ அதனால தான் வந்து ஏதாவது ஒரு ரெட் கலர் ஸ்நாக்ஸு, ரெட் கலர் ஃபுட் கொடுத்துட சொன்னாங்க. ஸோ அதனால தான் இது நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். குக்கர்லேருந்து ப்ரெஷர்லாம் போயிட்டு பீட்ரூட் புலாவுமே ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. Day 5 வெஜ் பிரியாணி, அது கூடவே தயிர் சட்னி தான் செஞ்சுருந்தேன். இதுக்கு என்னென்ன வெஜிடபிள்லாம் எடுத்திருக்கேன்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நான் கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இது 3மே கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரியாணியில் பார்க்குறதுக்கும் நல்லாவும் இருக்கும், கட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுவோம் இல்லையா வெங்காயம் நீட்டமாக, அந்த மாதிரி இதையும் நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 2 போதும். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அதையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய், 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு, இது கூடவே நெய் 1 ஸ்பூன் போட்டுட்டு, எண்ணெய் காஞ்சோடனே இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயமும் போட்டு, அது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு, 2 ஸ்பூன் இஞ்சி, 2 ஸ்பூன் பூண்டு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தக்காளி ஆட் பண்ணிவிட்டு,
நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெஜிடபிள் எல்லாம், அதையுமே இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் வந்து உங்களுக்கு புளிப்பாக இருந்துச்சுன்னா அந்த தயிரோடையே விட்டுருங்க. உங்களுக்கு புளிப்பு இல்லை அப்படின்னா ஒரு ஹாஃப் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் தயிருமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து 1 கப் ரைஸ் எடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு நான் 2 கப் தண்ணி ஊற்றிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருந்துச்சு. புளிப்பு செக் பண்ணி பார்த்தேன், புளிப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதுக்காக ஒரு ஹாஃப் லெமன் வந்து மேலே புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சும்மா ஒரு குக்கர் மூடி வச்சு சும்மா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுறலாம். நல்லா கொதி வந்தோடனே நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி இதில் போட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போயிட்டு வெஜ் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும் காயெல்லாம் நல்லா பெருசு பெருசாக சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபியெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நியூவாக யாராவது என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.